தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 இறைவார்த்தைகள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையின் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே புனித லொரோட்டா அன்னையினுடைய பேராலய விழாவை இன்று நினைவு கூறுகின்றது. இது ரோமை நகரிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக என்னாலும் இறை அன்புக்கு சான்று பகரக்கூடிய வகையிலே விளங்குகின்றது. அன்னை மரியாள் எப்பொழுதும் நம்மை பாதுகாப்பவள், நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டக்கூடியவள். அன்னை மரியாள் ஒவ்வொருடைய வாழ்விலும், குறிப்பாக இந்த லொரோட்டா அன்னைக்கென்று இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது. ஏறக்குறைய 12-13 இந்த நூற்றாண்டுகளிலே இது கட்டப்பட்டு மிகவும் ஒரு அருள் நிறைந்த ஒரு ஆலயமாக எல்லா மக்களுடைய உள்ளங்களிலுமே ஏதோ அன்னை நமக்கு நலமளிப்பவள், அன்னையானவள் நம் ஒவ்வொருவருடைய சுமைகளையும் தாங்கக்கூடியவள், அன்னையானவள் நம் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டக்கூடியவள் என்ற ஒரு உயர்ந்த ஒரு நம்பிக்கையை திருவையானது இந்த லொரோட்டா அன்னையினுடைய இந்த ஒரு பக்தி முயற்சியிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றது. இன்றைய இந்த நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள். மத்திய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 19 பார்க்கிறோம். சீடர்களை பார்த்து வாருங்கள், வந்து பாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். சீடர்களை தன்னுடைய பணி வாழ்வுக்கு அழைக்கின்றார். மத்திய நற்செய்தியை பார்க்கிறோம். ஏறக்குறைய அந்த 25வது அந்த அதிகாரத்திலே விருந்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார். அவர் இயேசு ஒவ்வொருவரையும் இந்த திருவருகை காலத்திலே அவரோடு நாம் உறவு கொள்ள, அவரிலே நாம் தூய்மை அடைய, அவரிலே நாம் புனிதமடைய ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை வாருங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சுமை? இன்றைக்கு சுமைகளோடு இருக்கிறோம், தாங்க முடியவில்லை, இந்த சுமைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சுமைகளை, இன்றைக்கு வாழ்விலே வரக்கூடிய தடைகளை, வாழ்வில் வரக்கூடிய சவால்களை இன்றைக்கு சந்திப்பதற்கேற்ற ஒரு மன துணிவு இன்றைக்கு இல்லை. இதைத்தான் இன்றைக்கு நாம் சொல்ல முடியும். சுமையில்லாத மனிதன், பாரமில்லாத மனிதன் யாரும் இல்லை இந்த உலகத்திலே. எல்லோருக்கும் ஏதாவது வகையிலே ஒரு சுமைகள் உண்டு, பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இவற்றை எதிர்கொள்வதற்குரிய ஆற்றலை இந்த திருவருகை காலத்திலே நம்ம ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்றார். என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் இரக்கமும் உள்ளவர் என்று சொல்கின்றார். அப்போ இயேசு தன் வாழ்விலே சுமைகளை தாங்கினார், சிலுவையை தாங்கினார், தன் வாழ்விலே வரக்கூடிய இன்னல்களை தாங்கினார், எதிர்கொண்டார். இறை அருளால், இறை இரக்கத்தால் துணிவோடு சென்றார். ஆகவே இந்த திருவருகைக்கால இந்த 2ஆம் வாரத்திலே நாம் என்ன சுமைகளோடு இருக்கிறோம், எதற்காக சுமக்கின்றோம், யாருக்காக சுமக்கின்றோம், இந்த சுமைகளினால் என் வாழ்வுக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு அறிந்தவர்களாக, இந்த சுமைகளை பிறருக்காக நாம் சுமக்கக்கூடிய பல்வேறு வரங்களை இந்த நாளிலே நாமும் நம்முடைய சிலுவைகளை சுமப்பதற்கும், பிறருடைய வாழ்வில் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எது வந்தாலும் அவற்றை துணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு பாலன் இயேசு நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்குமே இந்த நாளிலே நிறைவாக நம்ம ஒரு கொடுக்கின்றார். இந்த புதன்கிழமை பாதுகாவலர் சூசியப்பருக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். திருக்குடும்ப தலைவர் சூசியப்பர் யோசிப்பு தன் வாழ்நாள் முழுமையாய் சுமைகளை தாங்கியவராக, நீதியுள்ளவராக, நேர்மையுள்ளவராக, தன் வாழ்விலே அன்பு கடந்த ஒரு வாழ்வு கொடுப்பவராக, இல்லற வாழ்விலே ஒரு பக்தியோடும் நேர்மையோடும் கடவுளுடைய அன்புக்கு சான்று பகரக்கூடியவராக வாழ்ந்தது போல இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களிலே இந்த திருவருகை காலத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிற எல்லா சுமைகளையும் தேவரை நீர் அகற்றி கொடுக்கும்படி அனைவருடைய உள்ளங்களிலுமே என்ன செய்வது, இந்த வருடத்துடன் இந்த இறுதி மாதத்திலே என்ன செய்வது, நீ வரக்கூடிய இந்த புதிய ஆண்டிலாவது எல்லாம் நடக்குமா, என் குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குமா, என் குடும்பத்துக்கு ஒரு பிரகாசம் கிடைக்குமா, இந்த சுமைகள் நீங்குமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ளங்களிலே பொருளாதார சுமையாக இருக்கலாம், கடன் பாரங்களாக இருக்கலாம், இன்னும் உறவு சுமைகளாக இருக்கலாம், இன்றைக்கு அமைதிக்கான போராட்டமாக இருக்கலாம். இன்றைக்கு அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். இழப்புகள் வாழ்விலே எப்பொழுதுமே மனிதனுடைய வாழ்விலே இருந்து கொண்டே இருக்கும். அந்த இழப்பை நாம் ஈடுகட்டக்கூடிய இறை ஆற்றலை, இறை நம்பிக்கையை தெய்வமே இந்த மனிதத்தை நோக்கி வரக்கூடிய இந்த காலங்களிலே
நாம் அனைவரும் அந்த குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக குடும்ப வாழ்விலே இறை அன்புக்கு இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இன்றைக்கு சுமைகளோடு இருக்கிறோம், பரங்களோடு இருக்கிறோம், சுமக்க முடியவில்லை என்று கண்ணீரோடு இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவு சுமைகளோடு இருக்கலாம். சில வேளைகளிலே எப்படி இதை தாங்குவது, எப்படி இதை ஏற்றுக்கொள்வது, என்னால் முடியவில்லை, என்னால் இயலவில்லை என்று கூட சொல்லலாம். ஆண்டோடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள். என்னிடம் வருவருக்கோ தாகமே இராது என்று சொல்கிறார் ஆண்டவர். அந்த அளவுக்கு யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், என வருவது தாகமாயிருப்பவர்களே என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். கலைமான்கள் நீருடைய ஆர்வமாய் நாடுவது போல இறைவா என் நெஞ்சம் உண்மையே நாடுகிறது போல இயேசுவை நாடுவோம். பாலன் இயேசுவை நாம் அறிந்து கொள்வோம். அவருடைய அந்த தன்மைகள், குழந்தை உள்ளம், தாழ்ச்சி போன்ற அந்த நற்பண்புகளை குடும்ப வாழ்வில் நாம் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய சுமைகள், அன்புக்கான சில சுமைகளை நான் தாங்கக்கூடிய மன வலிமையை என்று கேட்டு ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். டிசம்பர் மாதத்தில் 10ஆம் நாள், இந்த உலக உரிமைக்கான இந்த நாளிலே இன்றைக்கு எத்தனையோ பேர் உரிமை இழந்து கிடக்கின்ற அநேக மக்கள் பாடுகளினால், சுமைகளினால், கவலைகளினால் இன்றைக்கு எனக்கு இந்த உரிமை இல்லையே, என் குடும்பத்திலே, என் நாட்டிலே, என் சமூகத்திலே எனக்கு இந்த உரிமைகள் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளிடத்திலே இந்த உலக உரிமை நாளிலே அனைவருமே எல்லாருக்கும் உரிமை கிடைக்க குடும்பத்திலும் சமூகத்திலும் நாட்டிலும் எல்லோரும் பணி செய்யக்கூடியவர்களாக இறை அன்புக்கு சார்ந்து போகிற பிறர் அன்பிலே வளர தேவையான கிருபையும் கொடைகளையும் வாழ்விடக்கூடிய இந்த சுமைகள் எல்லாம் தாங்கக்கூடிய சுமை தாங்குகின்ற ஒரு மக்களாக வாழ்வதற்கு தேவையான ஆற்றலும் இறை நம்பிக்கையும் சோதனைகள், சவால்கள், பிரச்சனைகள், கவலைகள், கடன் பாரங்களில் உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவரீர் தேற்றும்படி உடம்பலை வாழ்விடக்கூடிய இன்னல்களை அவர்கள் பக்குவ மனையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் இறை நம்பிக்கையும் நீரே வழிகாட்டியாக, நீரே அயனாக, நீரே ஒளியாக எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த சுமைகளை எல்லாம் தாங்கக்கூடிய ஆற்றலும் பலனும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நோய்க்கான சுமைகளோடு தவிக்கிறவர்கள் அநேகர் பல நோய்களிலே எவ்வளவு மருந்து சாப்பிட்டு இந்த நோய் குணமாகவில்லை, உடல் அளவிலே மனதளவிலே இருக்கிற இறுக்கமான அந்த மனநிலை முற்றிலுமாக மாறுவதற்கும் நோய்கள் நீங்குவதற்கும் குணமளிக்கும் வல்லமை சூசை வழியாக நாளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.